கடந்த மார்ச் மாதத்தில் வெளிநாட்டு நிதியுதவி ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அரசு சாரா நிறுவனங்கள், தொண்டு அறக்கட்டளைகள், கல்வி நிறுவனங்கள், மத அமைப்புகள் மற்றும் சங்கங்கள் எவ்வாறு வெளிநாட்டு நன்கொடைகளை பெறுகின்றன மற்றும் பயன்படுத்துகின்றன என்பதை கண்காணிக்க 2010 கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு நிதியுதவி ஒழுங்குமுறை சட்டத்தை திருத்தி அமைப்பதே இந்த புதிய திருத்தச் சட்டத்தின் நோக்கமாகும். ஏற்கனவே உள்ள வெளிநாட்டு நிதியுதவி ஒழுங்குமுறை சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது கண்டறியப்பட்ட செயல்பாட்டு சிக்கல்களுக்கு தீர்வு காண இந்த புதிய திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்ட திருத்தத்தில் ஒரு நிறுவனத்தின் வெளிநாட்டு பங்களிப்புகள் மூலமான சொத்து பதிவு காலாவதியான பிறகு அந்த சொத்துக்களை நிர்வகிப்பது தொடர்பான ஒரு முக்கிய விதி உள்ளது. அதாவது, காலாவதியான நிறுவனம் அத்தகைய சொத்துக்களை ஒரு நியமிக்கப்பட்ட அதிகார அமைப்பிடம் தற்காலிகமாக ஒப்படைக்க பரிந்துரைக்கிறது. குறிப்பிட்ட காலத்திற்குள் தனது பதிவை புதுப்பித்து அத்தகைய சொத்துக்களை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும். ஒருவேளை அந்நிறுவனம் காலாவதியான தங்கள் பதிவை மீட்டெடுக்காவிட்டால் அந்த சொத்துக்கள் நிரந்தரமாக ஒப்படைக்கப்பட்டு பொது நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு நிதியுதவியிலிருந்து ஏற்படுத்தப்படும் சொத்துக்கள் மட்டுமே இந்த விதிக்குள் வருமே ஒழிய அந்நிறுவனத்தின் முழு சொத்தும் அல்ல என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் இச்சட்டத்தை மீறுபவர்களுக்கான அதிகபட்ச தண்டனையை 5 ஆண்டுகள் சிறை தண்டனையிலிருந்து ஓராண்டு சிறை தண்டனையாக குறைக்கவும் இந்த சட்ட மசோதா வழிவகை செய்கிறது. மதம், சமூகம் அல்லது சித்தாந்த வேறுபாடின்றி அனைத்து நிறுவனங்களுக்கும் இந்த சட்டம் ஒரே சீராக பொருந்தும் என்று கூறியிருக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம், வழிபாட்டு தலங்களை பராமரித்தல், சமய கல்வி மற்றும் அனைத்து சமயங்களையும் சார்ந்த அமைப்புகளால் மேற்கொள்ளப்படும் அறப்பணிகள் உள்ளிட்ட சமய அடிப்படையிலான தொண்டு நடவடிக்கைகள் இந்த சட்டத்தின் கீழ் வெளிநாட்டு நிதியுதவி பெறுவதற்கு தொடர்ந்து தகுதி பெற்றுள்ளன என்றும் விளக்கமளித்துள்ளது. இந்நிலையில்தான் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ரெய்லி மூர் தேவாலயங்கள் மற்றும் மதச்சார்ந்த தொண்டு நிறுவனங்கள் மீது மத்திய அரசு கூடுதல் கட்டுப்பாட்டை செலுத்த இந்த சட்டம் வழிவகுக்கும் என்று விமர்சித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சில ஆண்டுகளிலேயே அவரது சீடர்களில் ஒருவரான புனித தாமஸ் மலபார் கடற்கரைக்கு வந்ததிலிருந்து இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் இருந்து வருவதாக குறிப்பிட்டிருக்கும் ரெய்லி மூர், வெளிநாட்டு நிதியுதவி சட்ட திருத்தம் கிறிஸ்தவர்கள் மீதான தெளிவான தாக்குதல் என்றும் இது இந்தியாவுடனான அமெரிக்க உறவில் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்தியாவை பொறுத்தவரை கேரளாவைச் சேர்ந்த பல கிறிஸ்தவ அமைப்புகளே வரலாற்று ரீதியாக வெளிநாட்டு நிதி உதவிகளை சார்ந்தே பெரிய அளவிலான கல்வி மற்றும் சுகாதார நிறுவனங்களை நடத்தி வருவதால் இந்த புதிய சட்டத்தால் பாதிப்பு வருமோ என்று கவலைப்படுகின்றனர். இந்நிலையில் இந்த மசோதா குறித்து மூரின் விமர்சனத்திற்கு உள்நாட்டில் மசோதாவை எதிர்க்கும் எதிர்க்கட்சிகளே கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்தியாவின் சட்டமியற்றும் நிலைப்பாட்டில் தலையிட அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும், இந்தியாவில் மசோதா கொண்டு வருவதை அவர்கள் விமர்சனம் செய்வது கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் ரெவல்யூஷனரி சோஷியலிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் NK பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் FCRA மசோதா பற்றி அறிவுரை கூற எந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதையும் பரிந்துரைப்பதை விரும்பவில்லை என்றும், மக்களவையில் அமெரிக்காவின் எந்தவொரு தலையீட்டையும் ஏற்கவில்லை என்று கூறியிருக்கும் CPI நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் பிரிட்டாஸ், உள்நாட்டு விவகாரத்தில் இந்திய அரசும் நாடாளுமன்றமுமே முடிவெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் ஜனநாயக நிறுவனங்களையும் இறையாண்மை நலன்களையும் பாதுகாக்கும் அதே வேளையில் வெளிநாட்டு நன்கொடைகளை பெறும் அமைப்புகள் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை வளர்ப்பதற்கு வெளிநாட்டு நிதியுதவியில் வெளிப்படைத்தன்மை அடிப்படையானது என்பதில் மத்திய அரசு உறுதியாக இருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு வரும் வாரம் மக்களவையில் வெளிநாட்டு நிதியுதவி ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.